அம்மா ஐயா இப்பவே சொல்லிட்டேங்க, என் பொண்ணு என் கூட வரேன்னு சொன்னா யாரும் தடுக்க கூடாதுங்க, யாரும் தடுக்கவே கூடாது. மாயா அம்மாடி என்னடா செல்லம், அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டியே, அப்பா இப்படி துடிச்சு போயிட்டே தெரியுமா? ஏமா உன்னை கூட்டு போ, உங்க அப்பா வந்திருக்காரு, அவரோட நீ போறியா? பயப்படாதா செல்லம், அப்பா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். வரியா வீட்டுக்கு போலாமா? அப்பா கூட போறேன்னு சொல்லுமா, சொல்லுமா. என்னம்மா யோசிக்கிற? நீ இவங்களோட இருக்கியா இல்ல உங்க அப்பாவோட போறியா? நான் யுகியோட தான் இருப்பேன். என்னடா கண்ணா, அப்பாடா. அப்பா கூப்பிட்டா வரமாட்டியா நீ? நீதான் அடிச்சல, நீ பேட் பாய், உன்னோட வரமாட்ட, நீ போ. அம்மாடி செல்லம், அப்பா தெரியாம அடிச்சிட்டா கண்ணா, அப்பா மன்னிச்சிடா கண்ணா, நீ அப்பா கூட வந்துடுறியா? அப்பா சாரி சொல்லிட்டு பாரு, சாரி சாரி, இனிமே அடிக்க மாட்டா கண்ணா, வாடா. மாட்டேன் கண்ணா, அடம் முடிக்காதம்மா, அப்பா சொன்னா கேட்கணும், அப்புறம் அப்பாக்கு கோவம் வந்துச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பாத்தீங்களா எப்படி மிரட்டுறாருன்னு? இவர் கூட போக இஷ்டம் இல்லைன்னு விட்டுற வேண்டியதானே? இஷ்டம் இல்லாட்டி அவளை கூட அனுப்பி வைக்கிறேன்டா, ஏன்னா அவளை பெத்தவன்னா. நீங்க பெத்தவரா கூட இருக்கலாம், இஷ்டம் இல்லாத பொண்ணு எப்படி உங்க கூட அனுப்பி வைப்பாங்க? இந்த பொண்ணு இவங்களோட தான் இருப்பேன்னு சொல்லுது, நீங்க பிரச்சனை பண்ணாம போங்க, அவங்க அம்மா வந்து ஒப்படைச்சிருவாங்க. என்னமா சொல்றீங்க நீங்க? பெத்த பொண்ணை என் கூட அனுப்பி வைக்காம இங்க இருக்கட்டும் சொல்றீங்களே, இதான் நியாயமா? நீங்க புள்ள கூட பெத்தவங்க தானே? சார் உங்க பொண்ணு உங்க கூட வரமாட்டேங்குது. இத பாருங்க, கண்டவட நம்பி என் பொண்ணை விட்டுட்டு போக முடியாது. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களாவது இருப்பீங்களா? அவளுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சு, உங்க எல்லார் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அதோட விட மாட்டேன், அத்தனை பேரையும் கோர்ட்டுக்கு எழுப்பேன், கூண்டுல நிக்க வைப்பேன், நீங்களா தான் பதில் சொல்லணும். சரியா? வரீங்களா? சார் என்ன சார் இது? போனா போதுன்னு உங்க பிரச்சனைக்கு மதியாசம் பண்ண வந்தா எங்களையே தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? இது உங்க பிரச்சனை, நீங்களே தீர்த்துக்கங்க. ஏன்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு? அவங்க என்னவோ பண்ணட்டும், கிளம்புங்க போலாம். அம்மா சார், அவசரப்படாதீங்க சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. டேய், இப்ப கூட உங்கள்கிட்ட கெஞ்சிருக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் நினைச்சா என் பொண்ணை அடிச்சு எடுத்துட்டு போக முடியும், அதை தட்டி கேட்கிற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்னால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமே அவளை அடிக்க மாட்டேன். அவளை எங்க கூட அனுப்ப முடியுமா முடியாதா? நானும் உறுதியா ஒண்ணு சொல்றேன், மாயாவை உங்க கூட அனுப்ப முடியாது. உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பாத்துக்கங்க. என்ன இப்படியே இவ கத்திட்டு போயிடுவா நினைச்சிட்டு இருக்கியா? மாவன நடக்காதரா, இதே இடத்துல தீ குளிப்பேன். சும்மா குளிக்க மாட்டேன், உங்க அத்தனை பேரையும் கொளுத்திட்டு நான் தீ குளிப்பேன். பரவாயில்லையா? பரவாயில்லையா? யோ, ஓ பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், போய் வெளியே. எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை? அவர்தான் பொண்ணு கூட அனுப்புனா பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, பேசாம அவர் கூட அனுப்பி வச்சிருப்பா. அம்மா இவரை நம்பி எப்படிமா? வேற வழி இல்லப்பா, பொண்ணு அப்பாவோட இருக்கணும் இல்ல அம்மாவோட இருக்கணும். எங்களோட தான் வச்சு போன நாம அடம் பிடிச்சா அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுவாங்கப்பா, அனுப்பி வச்சிடலாம்ப்பா. அம்மா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கலமா, இந்த ஆள் கூட எப்படிமா? டேய், என் பொண்ணு மேல எனக்கு இல்லாத பாசமா? சொல்றாங்கல்ல, அனுப்பி வைடா. அம்மா எதுவா இருந்தாலும் நம்ம மாயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். மாயாவை அனுப்பிடாதீங்க, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹலோ மிஸ்டர் யுகேந்திரன், நீங்க யாரு? நான் லாயர் துர்கா பேசுறேன். பவானி மேடம் தான் உங்க நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க. சொல்லுங்க மேடம். அவங்கள காணோம் நாங்க இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? சார் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க மேல சைல்டு ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சைல்ட் அமைப்பு மூலமா மூவ் பண்ணி இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. மேடம்
இப்ப பவானி மேடம் ஜெயில இருக்காங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு பெயில் மூவ் பண்ணியாச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல அவங்கள வெளியில எடுத்துருவேன். உங்க நம்பரை கொடுத்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. முடிஞ்சா உங்களை வர சொன்னாங்க. வந்தீங்கன்னா நேர்ல டீட்டெயிலா பேசிக்கலாம். கண்டிப்பா வரேன் மேடம். தேங்க்யூ. அம்மா, நாம மாயாவை அவர் கூட அனுப்பி வச்சலாம். ஐயோ என்னப்பா, நான் அப்புறமா சொல்றேம்மா. மாயா, நீங்க உங்க அப்பா கூட போங்க. நான் உன்னோட தான் இருப்பேன், அப்பா கூட போக மாட்டேன். ப்ளீஸ் மாயா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க அப்பா கூட போங்க, நானே வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். அப்படின்னா நீ என் கூட வா. ஐயோ இல்ல மாயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் அங்க வரேன். உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். ப்ராமிஸா அம்மா கிட்ட கூட்டிட்டு போவியா? ப்ராமிஸா கூட்டிட்டு போறேன். உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் அம்மா 2 பேருமே வருவோம். சரியா? இப்ப நீங்க அப்பா கூட போங்க. அப்பா அடிப்பாரு. அடிக்க மாட்டாரு. அங்க வைஷாலி இருக்காங்கல்ல, நான் அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க உங்களை பாத்துப்பாங்க. ஏய் முட்டாள், மாயா இங்க இருக்கிற விஷயத்தை காட்டி கொடுத்ததே அவதாண்டா. அப்ப இவ்வளவு பார்த்துப்பாள. நீங்க போங்க மாயா, நான் தான் சொல்றேன்ல. போடா, என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும். அம்மாடி செல்லா, வரியாமா போலாம். நீ அழிக்க கூடாது. ஐயோ, அப்பா அடிக்க மாட்டேம்மா. என் பொண்ணை நான் அடிப்பேனா? பாட செல்லம், அப்பா கூட வா போலாம். வா, நீங்க போங்க மாயா. பாட செல்லம், வாமா. ஏய், பொண்ணை பார்க்கறேன் அது இதுன்னு வீட்டு பக்கம் வந்த பொண்ணை தொலைச்சிருவேன். நீ வாமா. வா. யுகி, யாருப்பா போன்ல என்ன சொன்னாங்க? யாரோ ஒரு லாயர் போன் பண்ணாங்க. பவானி மேடம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்களா? ஐயோ, என்னப்பா சொல்ற? எதுக்காக அவங்கள ஜெயில வச்சிருக்காங்களா? ஓ, அதெல்லாம் ஒரு பெரிய கதைமா. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு பெயில் எடுக்கிறோம், வந்து கூட்டிட்டு போங்கன்னு அந்த லாயர் சொன்னாங்க. நானும் அக்காவும் போய் கூட்டிட்டு வந்துடுறோம். சரிப்பா, ஏதோ அந்த நல்லதாவது நடந்தது. சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு வா. பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறக்கா. ரைட்ல இந்த வீடு தான். அப்படியே எடுத்துக்க ஓரமா. இந்தாங்க. வாமா, நம்ம வீடு வந்துருச்சு. வா போலாம். நான் வரல. ஏமா? நான் வரல. நீ நடிச்சல, நான் வரமாட்டேன். இல்லம்மா, அப்பா தெரியாம உன்னை அடிச்சிட்டேன். இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். சாரி, வா போலாம். வா. நான் வரமாட்டேன். நான் அம்மா கிட்ட தான் போவேன். அம்மா எங்க? நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. முடியலடா சாமி, இப்ப இவள என்ன பண்றது? இப்ப எனக்கு அம்மா வேணும். எனக்கு அம்மா பார்க்கணும். சரி, வந்து அவ வீட்டுல தான் இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம போலாம். வா. ஆமாமா, அவ அப்பவே வந்துட்டான்னு உங்க சித்தி போன் பண்ணாலே, நீ கவனிக்கலையா? நீ சின்ன பொண்ணுல கவனிச்சிருக்க மாட்ட. அம்மா வந்துட்டா. உன்னை போலயே மாயாவை பார்க்கணும், மாயாவை பார்க்கணும். எங்க என் பொண்ணு, அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வான்னு சொன்னா. நிஜமாவா? ஆமா பாவா, உனக்காக தான் வெயிட் பண்றா. வா போலாம். நான் அம்மா கிட்ட போறேன். வா வா வா. மா, மா, எங்க இருக்க? அம்மா பாப்பா வந்துட்டேன். மா, மா எங்க இருக்கமா? மா எங்க இருக்க? அம்மா பாப்பா வந்துட்டேன். அம்மா, இவ எங்கங்க இருந்தா? எங்க தேடி கண்டுபிடிச்சீங்க? அதுவா முக்கியம். நல்லபடியா வந்து சேர்ந்தாலே அதை நினைச்சு சந்தோஷம். வந்துட்டேன். அம்மா எங்க இருக்க? அம்மா, அம்மா பாப்பா வந்துட்டேன். என்னங்க சொன்னீங்க? அம்மா,
வந்தவ அம்மா அம்மான்னு வீடு முழுக்க தேடுறா. எங்க இருக்க? அவ வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் அம்மா வந்துட்டா, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஒரு பிட்ட போட்ட வந்துட்டா. ஏங்க அப்படி சொன்னீங்க? அவதான் இங்க இல்லையே. இப்ப அம்மா எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். எவ்வளோ பண்ணோம், இதை பண்ண மாட்டோமா? வைஷு வைஷு அம்மா எங்க? என்ன கேட்டா? அவர் தானே சொன்னாரு, அங்க கேளு. அப்பா அம்மா எங்கேயுமே இல்ல. எங்க போனாங்க? அது ஒண்ணுலடா கண்ணா, அவளை விடு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு போய் பாரு. அம்மா ஃப்ரிட்ஜ்ல இருக்காங்களா? இல்லடா செல்லம், ஃப்ரிட்ஜில் நிறைய சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு. எல்லாம் உனக்காக தான். எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அம்மா கிட்ட போகணும். அம்மா எங்க? அம்மா எங்க போனாங்க? அம்மா இவ யுகி வீட்ல இருந்தது இவருக்கு எப்படி தெரியும்? அம்மா வீட்டில் தான் இருந்தா. திடீர்னு பேங்க்ல இருந்து போன் வந்துச்சாண்டா கண்ணா. அம்மாக்கா? ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதனால அம்மா பேங்க் போயிருக்கா. எப்போ வருவாங்க? அம்மா மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்துருவா. இல்லடா நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். எனக்கு அம்மா இப்பவே பார்க்கணும். என்ன பேங்க் கூட்டிட்டு போய். இல்லடா செல்லம், அம்மா மீட்டிங்ல இருப்பா. நம்ம போனா டிஸ்டர்ப் ஆகும்ல, நாம போக முடியாதுமா. நான் அம்மா பார்க்கணுமே. நாம பேங்க்ல போய் டிஸ்டர்ப் பண்ணா அன்னைக்கு அம்மா உன்னை அடிச்சால, அப்படி அடிச்சிடுவா. அம்மாக்கு கோவம் வந்துடும், செம்மையா அடிச்சிடுவா. அதனாலதான் சொல்றேன், அம்மா வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா டிவி பார்த்துட்டு அம்மா வந்துருவா. ஓகே? எப்போ வருவாங்க? இப்ப வந்துருவாமா. நீ வந்து உட்காந்து டிவி பாரு. வா, உனக்கு சித்திய தோசை வேணுமா, உனக்கு இடியாப்பம் வேணுமா? தோசை வேணுமோ இடியாப்பம் வேணுமா பண்ணி கூட. அவளுக்கு அவ பசி தாக்க மாட்டா. நான் சாப்பிட மாட்டேன். ஏம்மா? என்னதான் நீ அடிச்சிட்டல்ல, எனக்கு வேணாம் போ. அப்பா அன்னைக்கு ஏதோ கோவமா தான்டா கண்ணா அடிச்சிட்டேன். நீ வேணா பதிலுக்கு அப்பா வடிச்சிடு. இந்தா போட்டா அப்பா வடி. போதுமா? நீ அடிச்சதுக்கும் நான் அடிச்சதுக்கும் சரியா போச்சு. ஓகே? ரேகா, மாயாவுக்கு தோசை இல்ல இடியாப்பம் எது அவளுக்கு பிடிக்குதோ உடனே செஞ்சு கொடு. மாயா பசி தாங்க மாட்டா. என்ன வாட செல்லம், நம்ம டிவி பார்க்கலாம். வா, நம்ம சுட்டி டிவி பார்க்கலாமா? இங்க வேணாடா, நம்ம மாடிக்கு போலாம். வா. இங்க என்னம்மா நடக்குது? எதுக்கு இப்படி போய் சொல்லி அவளை ஏமாத்துறீங்க? அவ அம்மா போனும் பண்ணல, நீங்களும் யார்கிட்டயும் பேசல, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா வந்துட்டதா சொல்லி ஏன் அவளை ஏமாத்துறீங்க? ஏய், அதெல்லாம் உனக்கு புரியாதுடி. அம்மா இல்லன்னு சொன்னா மறுபடியும் ஓடிடுவா. அப்புறம் எங்க போய் தேடுறது? அதுக்காக இது பாரு, வேற வழி இல்லடி. அவளை சமாதானப்படுத்தணும். அதுக்காக போய் சொல்றதுல தப்பே இல்ல. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் அவளை வச்சு ஏதோ பிளான் பண்றீங்க. அது என்னன்னு தான் புரியல. ஏய், நாங்க என்னடி பண்றோம்? தெரியல. ஆனா அது கண்டிப்பா அவ நல்லதுக்காக இருக்காது. இவர் பண்ண கூத்தால அந்த அம்மா ஏற்கனவே இங்க வந்து சத்தம் போட்டு போனாங்க. அவங்க பாட்டுக்கு வாழட்டோன்னு நிம்மதியா விட்டுற வேண்டியதானே? ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்க விஷயத்திலே தலையிட்டு இருக்காரு? இங்க பாரு, நாங்க ஒண்ணும் தப்பா பண்ணல. எல்லாம் அவ நல்லதுக்கு தான். இல்லம்மா, எனக்கு எதுவும் சரியா படல. இதுக்கு முன்னாடி அவர் பண்றதுக்கு எல்லாம் நானும் நீயும் திட்டுவோம், எதிர்த்து நிப்போம். ஆனா இப்ப நீ திடீர்னு அவனோட சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி ஆட்டம் போடுறேனே புரியல. ஏண்டி, உன் அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற? அதுவும் இல்லாம அவர் நல்ல தானடி பண்றாரு. ஆதரவு இல்லாத பொண்ண வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அது ஒரு தப்பா? இல்லம்மா, நீயும் டோட்டலா மாறிட்ட. எனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுது. எனக்கு இங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு உன் தலையில நீயே மண்ணள்ளி கொட்டிக்காத. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் வரேன். ஆமா சார், பொண்ணோட அம்மா எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க புறப்பட்டு வாங்க. ஒரு நல்ல நேரமா பார்த்து பொண்ணை பார்த்துலாம். ஓகே சார், தேங்க்யூ. ரேகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற, மாயாவை குளிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல புடவையா கட்டி சிம்பிளா ஒரு அலங்காரம் பண்ணி விட்டுரு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவ அதுக்கு ஒத்துக்கணுமேங்க. புடவை கட்டி பூ வைக்கணும்னா பெரிய ரகலையே பண்ணிடுவா. நீ ஏண்டி கத்துற? அவ இங்கதான் இருக்கா பாரு. அவ
அவளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நான் அவகிட்ட அம்மா வந்துருவா, அம்மா இங்கதான் இருக்கா அப்படி இப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சல்ல, அதையே நீ மெயின்டைன் பண்ணு. அம்மாங்கிறது தான் அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கான தாரக மந்திரம். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க இருக்கும்போது அவ பாட்டுக்கு அம்மா வேணும் அம்மா எங்கன்னு கேட்டு அடம் பிடிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால அவங்க போற வரைக்கும் அம்மா இங்கதான் இருக்கா, அம்மா இப்ப வந்துருவா, உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், இப்படியே சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்றேன். அவ ஏதாவது முரண்டு பிடிச்சா அப்புறம் நீங்க தான் சமாளிக்கணும், அதையும் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெடி பண்ணி போ. ஓகே 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 சரி ஓகே. பாட்டில் மணி இங்கதான் இருக்க நீ? உன் மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பணத்தை வாங்கி ஒரு வருஷம் ஆகுது இல்ல, வட்டியே வரல அசலும் வரல, போன் பண்ண எடுக்க கூட மாட்டேங்கிற, என்னடா உன் கணக்கு? அண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். ஏன் நொன்ன முதல்ல என்கிட்ட பேசு, அங்க பேசினா வாயை பேத்துருவேன். மைக்கேல் டோன்ட் மிஸ்டேக், half an hourல. ஏய், பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனு, இவர் இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. அண்ணா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி பப்ளிக்ல இன்டிசென்ட்டா பிஹேவ்? ஏய், யாரா பார்த்து இன்டிசென்ட்ங்கற? என்கிட்ட பணத்தை வாங்கும்போது எப்படி எல்லாம் பம்பிட்டு பல்ல காட்டிட்டு வாங்குன, திருப்பி கேட்டா இன்டிசென்ட்டா? சாரிண்ணா. என்னடா சாரி பூரி குப்பை தட்டி லாரி, பணத்தை திருப்பி ஒழுங்கா குடுக்கறவன் தானே டீசென்ட். நீ கடன்கார பொறும் போக்கு. உன் மூஞ்சிக்கு இந்த வெள்ளையும் சொல்லியும் கேக்குதா? ஏதுடா அது? வாங்கினதா இல்ல ஆட்டைய போட்டதா? எடுங்கண்ணா, மேல கை வைக்காதீங்க. எடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ? பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துற நாதாரி, உனக்கு மரியாதை கேக்குதோ? எடுனா கைய. இன்னொரு தடவை மேல கை பட்டுச்சு நல்லா இருக்காது. ஏய், என்னடா எகுற? அன்னைக்கு காசு இல்லாம கஷ்டப்படுற, உதவி பண்ணுங்கன்னு பிச்சை கேட்டப்ப நல்லா இருந்ததா? அண்ணா உன்கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான், அதுக்காக ஓவரா பேசாதீங்க, அப்புறம் நானும் பேசுவேன். என்னடா பேசுவ? என்ன பேசுவ? கத்தாதீங்கண்ணே, மேனஸ்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? என்னடா மரியாதை இல்லாம பேசுற? ஆட்சி பல்லுகெல்லாம் பேத்துருவேன். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கமாயிடும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? பணம் தானே? செக் போட்டு தரேன், எடுத்துட்டு போங்க. விலகுங்க, தள்ளுங்கண்ணே. டிரைவரா பண்ண எவ்வளவு கொடுக்கணும்? 3 லட்சம் ரூபாய், வட்டியோட சேர்த்து 3,90,000 ரூபாய். 3,90,000 ரூபாய். இந்தா, இதுல 4 லட்சம் எழுதியிருக்கேன், மீதிய டிப்ஸா வச்சுக்க. என்ன அப்படி உத்து உத்து பாக்குறீங்க? 4 போட்டு 5 சைபர் போட்டிருக்கேன், அப்படின்னா 4 லட்சம்னு அர்த்தம். இனிமே இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விலகுங்க. ஹாய் மைக்கேல். It's all about the money, yo. Is it over? No. You just come here. Yeah, I'm coming now. காசு தானே போடுது, நேரம் எங்கேயும் காசுக்குள்ளே ஆளுது.